قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஹஜ்ஜினுடைய காலம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஹாஜி பெருமக்கள் மக்காவிலே ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலிருந்தும் அங்கு மக்கள் திரண்ட வண்ணம் இருக்கிறார்கள். 30 லட்சம் பேரை அந்த நகரம் ஒரு 40 நாட்கள் 30 நாட்கள் தனக்குள்ளே அது எடுத்து கொண்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நகரத்தை அபயமளிக்கின்ற நகரமாக அறிவித்தான். எல்லா காலகட்டங்களிலும் செல்வ செருக்கோடு அந்த நகரம் இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். கனி வர்க்கங்களாலும் பண வர்க்கங்களாலும் இந்த நகரம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா எல்லா நாட்டினுடைய தானியங்களும் எல்லா நாட்டினுடைய உணவுகளும் அங்கு கிடைக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கான உணவுகளை தருவது என்று உண்டு. 30 லட்சம் பேருக்கான எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து அனுப்பி வைப்பது என்பது ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அந்த நகரத்தை அவ்வளவு ஒரு சிறந்ததொரு பாக்கியமிக்க நகரமாக வைத்திருக்கிறான். உம்முல் குரா, எல்லா சிட்டிகளுக்கும் வந்தார் தாய். மக்கா நகரத்திற்கு உம்முல் குரா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நாமெல்லாம் ஆர்வத்தோடு ஜம்சம் தண்ணீரை ஹாஜிகளிடமிருந்தும் உம்ரா செய்வதற்கும் கேட்பதுண்டு. சில நேரம் அவர் மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாருனாவே ஜம்ஜம் தண்ணி இருக்கான்னு நம்ம ஆர்வத்தோடு கேட்டு வாங்கி அதை வரக்கத்தாக நாம் பெறுகிற பழக்கம் இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். 30 லட்சம் பேர் 5 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை தாண்டி மக்காவிலே பயன்படுத்துகின்ற குடிக்கின்ற அவர்கள் உபயோகிக்கின்ற தண்ணீர்களின் அளவு எவ்வளவு, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த ஜம்சம் தண்ணீர் ஒரு பைப் வழியாக மதினா வரைக்கும் போகுது. இப்போ மதினாவிலும் அந்த ஜம்சம் தண்ணீருக்கான சப்ளை செய்யப்படுகிறது. எல்லாவற்றையும் கொடுக்கிற ஜம்சம் கிணறு என்பது மிகச்சிறிய ஒரு அளவு கொண்டது. இத்தனை ஆண்டு காலங்கள் அந்த பாலைவன நிலத்தில் இருந்து இவ்வளவு ஒரு ரம்மியமான ஒரு தண்ணீர் அங்கிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய அற்புதம் எப்படிப்பட்டது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. வமையு அல்திம் ஷாயிரில்லா ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். மக்கான்னு சொன்ன உடனே நமக்கு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சிந்தனை நமக்கு வரணும். ஒரு அரஃபாவா, அது ஒரு அடையாள சின்னம். அரஃபாவை நீங்கள் ஃபோட்டோவில் பார்ப்பது இருக்கிறது, அரஃபாவை பற்றி சொல்லி கேட்பது இருக்கிறது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் 30 லட்சம் பேர் ஒன்று கூடி எல்லோரும் துவா செய்கிற அந்த இடத்தை போய் பார்த்தால் அதை நம்மால் வர்ணிக்க முடியாது. எல்லா நாட்டு மக்களும் அந்த இடத்துல நிற்பார்கள். நீங்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மக்களையும் பார்க்கலாம், ஐரோப்பியர்களையும் பார்க்கலாம், சைனாவின் முகம் கொண்ட பல்வேறு நாடுகள், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இந்த மக்களையும் ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கலாம். மனித இனத்தில் எத்தனை அமைப்புகள் விதங்கள் உண்டோ அத்தனை பேரும் ஒன்று கூடி எல்லாருடைய வார்த்தையிலிருந்து ஒரே வார்த்தை தான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வல் முல்க லா ஷரீக லஹ். எல்லாத்துக்கும் ஒரே மொழி, புரிந்த மொழி, ஒரே ஒரு மொழி. எல்லா நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, வெவ்வேறு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? இல்லை, எல்லோரும் இஹ்ராம் கட்டி நிற்பார்கள், ஒரே உடையில் நிற்பார்கள். உள்ளூரில் நம்ம தொழுகிறோம், ஜமாத்தில் தொழுதுக்கு போயிடுவோம். அவங்கவுங்க அந்தந்த ஊர்களிலே அந்தந்த பள்ளிவாசலில் ஜாமியா மஸ்ஜிதில் பெருநாளைக்கு ஜும்மா அன்றைக்கு ஒன்று கூடி களைவார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் ஒரு 40 நாள் ஒன்று கூட்டுக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் வாங்குவீங்க. அது உலக மாநாடு போல
எத்தனையோ மொழிகளையும் இனங்களையும் நிறங்களையும் நாடுகளையும் தேசங்களையும் கொண்ட மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி அது ஒட்டுமொத்த ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை, எல்லோருக்கும் ஒரே ட்ரெஸ். இதுபோல ஒரு வணக்கம் மற்ற மதங்களில் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்று கூட்டி அங்கே நிறுத்துகிறான். நிறுத்தி உலகத்தினுடைய ஐக்கியத்தை அங்கு பேசுகிறான். இன வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. எங்களிடத்துல தேச வரைகோடுகளை தாண்டியது ஈமானிய ஒற்றுமை என்பது. அல்லாஹுக்கு முன்னாலே எல்லாரும் சமம் என்று அங்கே நிற்கிற போது அது மிகப்பெரியதொரு சூழலை உண்டாக்குகிறது. நம்ம யோசிக்கணும், வீட்டிலே தொழுகலாம், மஸ்ஜிதில் தொழுகிறதுல ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. மஸ்ஜிதில் தொழுதாலும் அந்த மஹல்லாவில் தான் இருப்போம். ஜாமியா மஸ்ஜிதில் ஜும்மாவில் தொழுகிற போது தான் எல்லா மஹல்லாக்களும் எல்லா தெருவுகளும் ஒன்று கூடும். அப்படின்னா ஜும்மாவில் ஒரு வகையான ஒரு பெருநாள் தான். ஜும்மாவை தாண்டி பெருநாள் என்று வருகிற போது எல்லோரையும் ஒரு திடலில் வைத்து சந்திக்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவது. அதை தாண்டி உலகம் சார்ந்த ஒரு உம்மத் இவர்கள் என்ற பறைசாட்டுகின்ற ஒரு பெரும் சிறப்பு தான் அந்த ஹஜ்ஜில் இருக்கிறது. ஹஜ்ஜின் தத்துவங்களை ஒன்றாக நாம் பேசிக்கொண்டே போகலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி அரஃபா மைதானத்தில் அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை, அரஃபா பேருரை, பெருமானார் இஸ்லாத்தினுடைய பிரகடனத்தை எடுத்து சொன்னார்கள். 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிற போது இஸ்லாம்னா என்ன, நாம் என்ன எப்படி இருந்தது, நம்ம என்ன செஞ்சோம், என்னவெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படைகள், மிக சுருக்கமான ஒரு உரை கொடுத்தார்கள். அந்த உரையை கொடுக்கறதுக்கு தகுதியான இடம் அந்த அரஃபா மைதானமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் அங்கே தான் இருக்கணும். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் 1,24,000 பேர் அன்றைக்கு ஒன்று கூடி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்கிறோம், எங்கூட ஹஜ் செய்கிறவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு இஸ்லாமிய பிரகடனத்தை வெளியிட்ட இடம் அந்த மக்காவில் இருக்கின்ற அரஃபா மைதானம் என்று சொல்லுகின்ற போது பல்வேறு சிறப்பு அம்சங்களை பொருந்திய அந்த காபாவை சுற்றி இருக்கின்ற புனித தலங்கள், அடையாள சின்னங்கள், இவற்றையெல்லாம் நாம் காண வேண்டும் என்கின்ற உணர்வு வர வேண்டும். இன்றைக்கு உம்ரா அதிகரிச்சிருச்சு. உம்ரா போயிட்டு வந்த பிறகு இது போன்ற காபாவையும் இது போன்ற இடங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு ஹஜ்ஜினுடைய தேட்டம் குறைந்திருக்கு. எல்லாத்தையும் பார்ப்பது ஒன்று இருக்கு, அங்கே இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. உம்ராவை போகும்போது இதுதான் அரஃபா மைதானம் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் 8 மீனா, இது இங்கே தான் கல் எறிகிற இடமெல்லாம் இருக்குது, எல்லாம் க்ளோஸடாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது நிறுத்தி காட்டுவாங்க, இதுதான் மீனா, இதுதான் அரஃபா, இதுதான் முஸ்தலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஹஜ்ஜில் செய்யப்படுகின்ற காட்சிகள் என்பது வேறு. அது நேரடியாக அந்தந்த இடங்களில் அந்தந்த இபாதாத்துகளை செய்கிற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். எனவே உம்ரா என்பது ஒரு நஃபில் தொழுகை போல, ஹஜ் என்பது ஒரு ஃபரது. அது ஆயுள் செய்ய வேண்டிய, ஒரு நாள் செய்ய வேண்டிய கடமை. உம்ரா விடுபட்டு விட்டது, அது பற்றி இல்லை, பேச்சு இல்லை. ஆனால் ஹஜ் என்ற கடமையை நாம் நிறைவேற்றாமல் சென்று விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு கடமை தவறிய செயலாக கருதப்படும். எனவே ஹஜ்ஜுடைய காலம் வருகிற இந்த சந்தர்ப்பங்களில் ஹஜ் குறித்துள்ள சிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.